ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 5. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே டீ போட்டுட்டு எனக்கு பூசணிக்காய் ஜூஸ் தான் போடலான்ட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கும்போது எனக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியுது. எனக்கு வயிறு நல்லா க்ளீன் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இதுவே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதுனால எனக்கு இதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு முடிய மாட்டேங்குது. ஆனால் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் நான் கொஞ்சம் இதை அப்பப்போ அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கொஞ்சம் நல்லா ஹெல்த் சரி ஆயிடுச்சு அப்படின்னா நான் ரெகுலராகவே பூசணிக்காய் ஜூஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த பூசணிக்காய் ஜூஸ் எடுக்கிறவங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது போல் வயிறு நல்லா க்ளீன் ஆச்சுனாவே நமக்கு நல்லாவே டைஜஷன் ஆகும். அதே போல் வெயிட்டுமே சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும். இந்த வீடியோவை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு நான் பூசணிக்காய் ஜூஸ் எப்படி செய்வேங்கிறத சொல்லிடுறேன். 200 கிராம் அளவுக்கு பூசணிக்காவை எடுத்து கொஞ்சமாக புதினா, கல்லுப்பு, குருமிளகு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இதை நான் வடித்து எடுத்துருவேன். எனக்கு ஒரு கமெண்ட்டுமே வந்திருந்தது, வடிக்காமல் குடிக்கலாமான்ட்டு. கொஞ்சம் துப்பியாக இருக்கும், குடிக்க முடியாது, தொண்டையில் சிக்கிறது போல் இருக்கும். அதனால வடிச்சே குடிச்சுக்கோங்க. இதில் பாதி லெமன் ஜூஸ் நான் பிழிஞ்சு கலந்து தான் நான் குடிப்பேன். லெமன் ஜூஸ் சேர்த்துறதுனால இது லெமனோட ஃப்ளேவர் கிடைக்கும், பூசணிக்காவோட ஸ்மெல்லோ வாசனையோ இருக்காது. அதனால் பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறது போல் இருக்காது. ஸோ அந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க கூட இந்த பூசணிக்காய் ஜூஸை குடிச்சிக்கலாம். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நான் டீ தான் செஞ்சு கொடுக்குறேன். நான் என்ன தான் பூசணிக்காய் ஜூஸ் குடித்தாலுமே அவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் செஞ்சு கொடுப்பேன். நேற்று நான் வெள்ளை சுண்டல் குழம்பு வச்சுட்டு பீன்ஸ் கேரட் பொரியலும் சுக்கிட்டிக்கீரை பொரியலும் தான் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் எல்லாருமே என்னோடய ரெசிபீஸுமே ஷேர் பண்ணி சொல்லி கேட்குறீங்க. அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். நான் எப்போவுமே சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்து உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஏன்னா வெங்காயம் உரிச்சிட்டாவே எனக்கு முக்கால்வாசி சமையல் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கடகடன்னு மீதி வேலையுமே நான் பார்த்துடுவேன். பீன்ஸ் கேரட் பொரியல் நான் எப்படி செய்வேன்னா, கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்காக கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே நேற்று நான் வரமிளகா சேர்த்திக்கலை. இதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அதுவுமே நல்லா தாளித்த பிறகு பீன்ஸும் கேரட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பார் பொடி தான் போட்டு கிளறி விட்டுட்ருந்தேன். மோஸ்ட்லி வரமிளகா போடுவோம், இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போடுவோம். சாம்பார் பொடி சேர்த்தும் போது அது இன்னும் வேற ஒரு ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி செய்யும்போது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இது போல் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு நம்மளுக்குமே அழுத்து போகாமல் இருக்கும். நான் எப்போ சமையல் செஞ்சாலுமே இப்போல்லாம் பார்த்தோம்னா டெய்லியுமே 2 வகையான பொரியல் முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருவேன். ஏன்னா நான் சாதம் எதுவும் எடுத்துக்க மாட்டேன். கோதுமை ரவா தான் சாதம் போல் எடுத்துக்குவேன். அப்போது 2 வகையான பொரியல் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் இல்லையா? கோதுமை ரவா உப்புமா நம்ம செய்யறது போல் செஞ்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சமாக எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் கோதுமை ரவா உப்புமா எதுவும் எடுத்துக்கல, எனக்கு ரைஸ் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 100 கிராம்ஸ் அளவுக்கு மட்டும் ரைஸ் எடுத்துக்கிட்டு மீதி போர்ஷனுக்கு இது போல் பொரியல், குழம்பு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். நான் ஃபாலோ பண்ணுற டயட் பொறுத்த வரைக்கும் காலையில் கொஞ்சம் நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக சாப்பிட்ருவேன். மத்தியானமும் அதே போல் ஸ்டொமக் ஃபில்லிங்காக சாப்பிட்ருவேன். ஆனால் ஈவினிங்க்கும் நைட்டுக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிடுவேன். நான் சாப்பிட்றது கிடையாது. சாயந்தரத்துக்கு கருஞ்சீரகம் டீ எடுத்துக்குவேன். அந்த டைமில் வீட்டில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவேன். இப்போ தர்பூசணி கிரேப் சீசனாக இருக்கிறதுனால நான் தர்பூசணியோ இல்லை கிரேப்ஸோ அது போல் எடுத்துக்குவேன். நைட்டுக்குமே பார்த்தோம்னா கொள்ளு கஞ்சி தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இது போல் செய்யும்போது நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறோம் இல்லையா? கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இது போல் ஃபாலோ பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி பேலியோ டயட் ஃபாலோ பண்ணினேன். எனக்கு அந்த டைமில் உடம்பு கம்மி ஆகலைன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக எனக்கு உடம்பு கம்மி ஆச்சு. ஆனால் எனக்கு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. என்னென்னா, நான் டயட் ஸ்டாப் பண்ண அடுத்த ஒரு 1 வீக்லேயே எனக்கு லூஸான வெயிட் எல்லாமே சட்டுன்னு ரீகெயின் ஆயிடுச்சு. பேலியோ டயட்டில் நான் எப்படி செஞ்சேன்னா சுகர் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன்.
சுகர் போடாமல் தான் காலைல டீயோ காஃபியோ எடுத்துக்குவேன். ஆனால் அதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்குவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டீ காஃபி எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வெறும் வயிற்றுல குடிக்க சொல்லியிருந்தாங்க. இது போல் குடிக்கும்போது அது நல்லாவே வந்து பசி அடங்கும்னு. நிறையா பேர் பேலியோ டயட் செஞ்சு வெயிட் நல்லா ரெடியூஸ் ஆயிருக்காங்க. பட் என் உடம்புக்கு அது செட் ஆகலை. இப்போ பார்த்தோம்னா 90 டேஸ் நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒன் வீக் இல்லை 2-3 டேஸ்க்கு நான் வந்துட்டு ஒன்றுமே சாப்பிடாம நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டைம்லேயுமே நான் சாதம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் நினச்ச அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் வெயிட் ரீகெயின் ஆகலை. எனக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான் வெயிட் ரீகெயின் ஆயிருந்தது. அப்போது எனக்கு பேலியோ டயட் கம்பேர் பண்ணும்போது நான் ஃபாலோ பண்ணுற இந்த டயட் எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. எனக்கு பிடிச்சிருக்கு. நேற்று ராகி இட்லி ராகி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லாவே புளிச்சிருந்தது. நேற்று காலையிலேக்கு நான் ராகி தோசை தான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இது நம்ம போல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட தாராளமாக இதை சாப்பிடலாம். இதில் ரைஸ் கிடையாது. முந்தா நேத்தோட வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த ராகி தோசையோட ரெசிபி நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 டம்ளர் ராகிக்கு 1/4 டம்ளர் தினை அரிசி, 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்து 4லிருந்து 5 முறை நல்லா கழுவிட்டு ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி ஃபர்மெண்ட் பண்ண வச்சிடணும் ஓவர் நைட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு சூப்பரான தோசை வருது. இது நான் மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நான் இதே தோசை தான் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். நாளைக்கு உங்களுக்கு இதே மாவில் நான் உங்களுக்கு இட்லி செஞ்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக ப்ளஃபியாக வருதுன்னு பாருங்கள். இது கூடவே நல்ல சூடாக ஜீரக தண்ணியோட குடிச்சிக்கலாம். மத்தியானத்துக்கு கோதுமை ரவாவில் நான் சாதம் போல தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெள்ளை சுண்டல் குழம்பும் ரெடி பண்ணி வச்சுருந்த கேரட் பீன்ஸ் பொரியல், சுக்கிட்டி கீரை பொரியல். நான் எனக்குன்னு தனியாக எதுவும் ரெடி பண்ணுறது கிடையாது. அதனால தான் எனக்கு இந்த டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். சாயந்தரம் நல்லா சூடாக டீ குடிக்கணும் போல் தோணும். அது போல் தோணும்போது கருஞ்சீரகம் டீ போட்டு குடிச்சிக்கலாம். இந்த கருஞ்சீரகம் டீ ரெடி பண்ணுறதுக்காக நான் 100 கிராம் கருஞ்சீரகம், ஒரு கை நரைச்ச கருவேப்பிலையை நல்லா வறுத்துட்டு ரெண்டுத்தையுமே பவுடர் போல் அரைச்சி நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். டெய்லியுமே ஈவினிங் நான் டீக்கு பதிலாக இந்த டீ தான் நான் எடுத்துக்கிறேன். நைட்டுக்குமே நான் கொள்ளு கஞ்சி தான் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் 1/4 கிலோ கொள்ளில் 100 கிராம் ஜீரகம், 100 கிராம் சோம்பு தனித்தனியாக நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிருவேன். வேணுங்கும் போது இது போல் கொள்ளு கஞ்சியில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் இதமான சூடு இருக்கும்போது குடிச்சிட வேண்டியதான். நல்ல எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ட்ரிங்க்.